ஏப்பா ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா? எனக்கு தலைக்கு மேலே வேலை இருக்குது என்று குரலை உயர்த்தினான் கண்ணன். அதுக்கு இல்லைப்பா, கண்ணில் மருந்து விட்டாங்கன்னா மசமசன்னு தெரியும், இருளாக இருக்கும், மயக்கம் வர மாதிரி இருக்கும். அதான் கூட வர முடியுமான்னு கேட்டேன். அப்படி இருந்தால் ஒரு அரை மணி நேரம் அங்கேயே உட்கார்ந்து இருந்துட்டு ஆட்டோவுக்கு காசு கொடுக்குறேன், மெதுவாக வாங்க. இங்கே வந்து என்ன பண்ண போகிறீங்க? சரிப்பா, நீ கிளம்பு, பொறுமையாக போ, நான் பார்த்துக்கிறேன் என்றார் கண்ணனின் தந்தை குணசேகரன். வண்டியை கிளப்பி வேகத்தை கூட்டி தெருவினை தாண்டி முக்கிய சாலைக்கு நுழைந்தான் கண்ணன். பரபரப்பான சாலையில் நிதானமான வேகத்தில் போய்க் கொண்டிருந்த கண்ணனின் வண்டியின் குறுக்கே வந்தார் வயதான பெண்மணி. நல்ல வேளை அவர் மீது மோதவில்லை. சாமர்த்தியமாக வண்டியை நிறுத்திய கண்ணன் கோபத்தில் கொப்பளிக்க தொடங்கினான். ஏன் பாட்டி, வயசான காலத்தில் வீட்டில் கிடக்க வேண்டியதானே? எதுக்கு இப்படி ரோட்டில் வந்து ஏன் வண்டியில் தான் உழுகணுமா? கண்ணுக்குன்னு தெரியுமா தெரியாதா? கோச்சிக்காத தம்பி, நான் கண் செக் பண்ணதான் அந்த பக்கம் இருக்கிற கண் மருத்துவமனைக்கு போகிறேன். கொஞ்சம் அந்த பக்கம் விட்டுறியா? உனக்கு புண்ணியமாக போகும். அம்மாவின் கையை பிடித்து கொண்டு சாலையை கடந்து அருகில் இருந்த அந்த மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அமர வைத்தான். அதுவரை அமைதியாக வந்த அந்த அம்மா, காசு கொடுக்குறேன், நீ போய் பார்த்துட்டு வான்னு அப்படின்னு சொல்லி அனுப்புது அவனுக்கு. தம்பி, நீ நல்லா இருக்கணும். உன்னை பெற்றவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. யாருன்னே தெரியாத எனக்கு உதவி இருக்கியே. நானும் தான் ஒன்று பெற்றேன். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக சொன்னால் இப்படியே இருப்பான்னு நினப்பு. அவனுக்கு வயசு ஆகாதா போயிடுமா? இப்போது உயிர் மேல் எனக்கு இருக்கிற ஆசை அவனுக்கு வராமலையா போயிடுமா? பார்த்து பொறுமையாக போப்பா என்றாள். மருத்துவமனையை விட்டு வெளியே வந்த கண்ணனுக்கு நெஞ்சுக்குள் நெருஞ்சி முள் குத்தியது. தனது அலைபேசியை எடுத்தான். சில மணி துளிகளில், அப்பா எங்கே இருக்கீங்க? இப்போதான்ப்பா கண்ணுக்கு மறந்து விட்டாங்க. மருத்துவமனையிலே தான் இருக்கேன். அங்கேயே இருங்க, நான் வரேன். ஆட்டோவில் போக வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அலைபேசியை பையில் வைக்க போக அது ஒலித்தது. எடுத்து பார்க்க கண்ணனின் மகன், கல்லூரியில் படிப்பவன். சொல்லுப்பா. அப்பா, இந்த மாதம் உங்கள் மருத்துவ பரிசோதனைக்கு என்னால் வர முடியாது. நிறைய வேலை இருக்குது, நீங்களே போயிட்டு வந்துடுங்க. சரிப்பா, நீ உன் வேலையை பாரு என்று சொல்லிவிட்டு கிளம்பிய கண்ணனுக்கு உள்ளுக்குள் அவனுக்கு வாழ்வில் திருப்பங்கள் வராமலா போயிடும். புன்னகைத்து கொண்டே வண்டியை திருப்பினார்.